அமெரிக்க மண்ணில் அன்னை தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிற டெனிசன் தமிழ் சங்கத்தை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நாளும் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தி கொண்டிருக்கிற அந்த தமிழ் நெஞ்சங்களை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு 100வது நாள். இன்றைக்கு எனக்கு பிடித்த திருக்குறள் ஒன்றை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள் இது. சாதாரணமா இருக்கிறவங்க பெருசா கனவு காணக்கூடாது, ஆசை இருக்குது அதிகாரம் பண்ண, ஆனா அதிர்ஷ்டம் இருக்குது மாடு மேய்க்க அப்படின்லாம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி எய்ம் ஆன் த டாப், எப்பயுமே உயர்ந்த ஒரு இடத்துக்கு தான் ஆசைப்படணும். நாம இருக்கிற இடத்த பத்தி யோசிக்க கூடாது, எந்த இடத்த போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையுடைய லட்சியமா இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதற்கு முத ஆணிவேராக அடியெடுத்து கொடுத்தது இந்த திருக்குறள். ரொனால்டோ அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வாரு, ஏழைகள் ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார்கள், அதனாலதான் நான் பேராசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. எளியவர்களாக நாம இன்னைக்கு இருந்தாலும் கூட நம்முடைய எண்ணம், நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள் மிக்க பெரிய இடத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஓரளவாவது அந்த இடத்தை நாம அணுக முடியும். அந்த எண்ணமும் குறிக்கோளும் இருந்ததுனாலதான் ஒரு சாதாரண ஏழை வீட்டுல பிறந்த ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுக்கே அதிபராக முடிந்தது. ஒரு எளிய விருதுநகர்ல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த கர்ம வீரர் காமராஜர் 2 பிரதமர்களை உருவாக்குற இடத்துக்கு கிங் மேக்கராக வளர முடிந்தது. இன்னைக்கும் நிறைய மார்க் எடுத்து மிகப்பெரிய இடங்களுக்கு எல்லாம் போற மாணவர்களை பாத்தீங்கன்னா மிக 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 சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க. ஏன் இன்னைக்கு நம்ம அமெரிக்கால இவ்வளவு பெரிய பதவிகளிலும் இவ்வளவு பெரிய பொறுப்புகள்ல இருக்கிற உங்கள எத்தனையோ பேர் கூட முதல் தலைமுறை பட்டதாரியா தான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய கனவு மிகப்பெரிய இடத்துல இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. இத நமக்கு நம்ம ஜீன்லயே வடிவமைத்து கொடுத்தவர் நம்முடைய ஆசான் வள்ளுவர் அவர்கள். அவருடைய திருக்குறள்கள்ல எல்லா குறளும் பிடித்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்தது, எனக்கு உத்வேகம் கொடுத்தது, வாழ்க்கையில இன்னும் மேலும் உயரணும் அப்படிங்கிற கனவை, லட்சியத்தை எனக்குள்ளே விதைத்தது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. 100வது நாளாக திருக்குறள் கொண்டாடி கொண்டிருக்கிற உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.